ஓம் சாந்தி. 8/8/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நான் 84 பிறவி சக்கரத்தை முடித்து விட்டேன். இப்பொழுது எனது வீட்டுக்கு செல்லுகின்றேன். இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்ம கணக்குகள் இருக்கின்றன என்ற குஷியில் சதா இருங்கள். கேள்வி: விகர்மாஜீத் ஆகக்கூடிய குழந்தைகள் விகர்மங்களில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: அனைத்து விகர்மங்களுக்கும், அதாவது பாவச் செயல்களுக்கும் வேறாக இருக்கக்கூடியது தேக அபிமானம் ஆகும். அந்த தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வசப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு அடிக்கடி ஆத்ம அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நல்லதோ கெட்டதோ அதன் பலன் அவசியம் கிடைக்கும். கடைசியில் மனம் உறுத்தும். ஆனால் இந்த பிறவியின் பாவச் சுமையிலிருந்து விடுபடுவதற்கு தந்தையிடம் உண்மையை கூற வேண்டும். ஓம் சாந்தி. நினைவுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த லட்சியம் ஆகும். பலருக்கு ஞானத்தை சொல்வதில்தான் அதிக ஆர்வம் இருக்கிறது. ஞானத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. 84 பிறவி சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். அதிகப்படியாக ஒன்றும் கிடையாது. நாம் அனைவரும் சுயதரிசன சக்கரதாரிகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சுயதரிசன சக்கரம் என்பது யாருடைய கழுத்தையும் துண்டிப்பதில்லை. கிருஷ்ணரை அவ்வாறு காண்பித்திருக்கின்றனர். இந்த லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுவின் 2 ரூபம் ஆகும். அவர்களிடத்தில் சுயதரிசன சக்கரம் இருக்குமா? பிறகு கிருஷ்ணரிடம் ஏன் சக்கரம் காட்டுகின்றனர்? ஒரு பத்திரிகை வெளிவருகிறது. அதில் இவ்வாறு கிருஷ்ணரின் பல சித்திரங்களை காட்டுகின்றனர். தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். சக்கரத்தின் மூலம் அசுரர்களை வதம் செய்வதில்லை. யாரிடம் அசுர சுபாவம் இருக்கிறதோ அவர்கள்தான் அசுரர்கள் என்று கூறப்படுகின்றனர். மற்றபடி மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கின்றனர் அல்லவா? சுயதரிசன சக்கரத்தின் மூலம் அனைவரையும் வதம் செய்தார் என்பது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன சித்திரங்களை வந்து உருவாக்கி இருக்கின்றனர்? இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் மற்றும் முழு நாடகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறீர்கள். அந்த எல்லைக்குட்பட்ட நடிகர்கள் நாடகத்தை அறிந்திருக்கின்றனர். இது எல்லையற்ற நாடகம் ஆகும். இதை விரிவாக புரிந்து கொள்ள முடியாது. அதுவோ 2 மணி நேரத்திற்கான நாடகம் ஆகும். நடிக்க வேண்டிய பாகத்தை விரிவாக அறிந்திருப்பார்கள். இங்கு 84 பிறவிகளை அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. நான் பிரம்மாவின் உடல் என்ற ரதத்தில் பிரவேசிக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பிரம்மாவிற்கும் 84 பிறவிகளின் கதை தேவை. மனிதர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் வரவே முடியாது. 84 லட்சம் பிறவிகளா அல்லது 84 பிறவிகளா என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை கூறுகிறேன் என்று தந்தை வந்து கூறுகிறார். 84 லட்சம் பிறவிகள் எனில் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் என்பதை கூற வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு வினாடியில் புரிந்து கொண்டு விடுகிறீர்கள். இது 84 பிறவிகளின் கதையே ஆகும். நாம் எப்படி 84 பிறவி சக்கரத்தில் வந்தோம்? 84 லட்சம் பிறவிகள் என்றால் வினாடியில் அதை புரிந்து கொள்ள முடியாது. 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் குஷி இருக்க வேண்டும். நமது 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைந்து விட்டது. இப்போது நாம் வீட்டுக்கு திரும்புகிறோம். இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்ம கணக்குகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். விகர்மங்களை அழித்து கர்மாதீத நிலையை எப்படி அடைவது என்ற யுக்தி கூறப்படுகிறது. மற்றபடி இந்த பிறவியில் எந்த விகர்மங்கள் செய்திருந்தாலும் அதை எழுதி கொடுத்து விட்டால் நீங்கள் லேசாகி விடுவீர்கள் என்று புரிய வைக்கப்படுகிறீர்கள். பல பிறவிகளின் விகர்மங்களை யாரும் எழுதி கொடுக்க முடியாது. விகர்மங்கள் ஏற்பட்டு கொண்டே வந்தன. எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்பொழுது முதலே விகர்மங்கள் ஏற்படத் தொடங்கிவிட்டன. சத்யுகத்தில் கர்மம் அகர்மமாக இருக்கும். பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால், உங்களுக்கு நான் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களை புரிய வைக்கிறேன் என்பதாகும். விகர்மாஜீத்தின் வம்சம்
லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஏணிப்படியின் சித்திரத்தில் தெளிவாக இருக்கிறது. சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்து ஞானத்தின் நல்ல நல்ல கருத்துக்களை சிந்தனை செய்து எழுத வேண்டும். அனைவருக்கும் செய்தியை கொண்டு செல்லக்கூடிய அல்லது அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய யுக்திகளை உருவாக்க வேண்டும். 2வது, விகர்மங்களில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக ஆத்ம அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. இந்த பிறவியில் செய்துவிட்ட விகர்மங்களை, பாவச் செயல்களை பாப்தாதாவிடம் உண்மையை கூற வேண்டும். வரதானம். நிச்சயிக்கப்பட்ட விதியை அறிந்திருந்தும் கூட சிரேஷ்டமான காரியத்தை வெளிப்படையான ரூபத்தில் கொடுக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆகுக. விளக்கம். புதிய சிரேஷ்டமான உலகம் உருவாவது என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தாலும் சக்திசாலி பவ என்ற வரதானத்தை பெற்ற குழந்தைகள் காரியம் மற்றும் பலன், முயற்சி மற்றும் பிராப்தி, நிமித்தம் மற்றும் பணிவு என்ற கர்ம தத்துவத்தின்படி நிமித்தமாக ஆகி காரியங்களை செய்வார்கள். உலகத்தினருக்கு நம்பிக்கை தென்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்றால், இந்த காரியம் பல முறை நடந்திருக்கிறது, இப்பொழுதும் நடந்தே விட்டது. ஏனெனில் சுய மாற்றத்தின் நடைமுறை நிரூபணத்தின் முன் வேறு எந்த நிரூபணமும் அவசியமில்லை. கூடவே பரமாத்மாவின் காரியத்தில் சதா வெற்றியே கிடைக்கும். ஸ்லோகன். சொல்வது குறைவாகவும் செய்வது அதிகமாகவும் இருக்க வேண்டும். இந்த சிரேஷ்டமான லட்சியம் உங்களை மகானாக ஆக்கிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். சேவையில் அல்லது தனது முன்னேறும் கலையில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான ஆதாரம் என்னவென்றால் ஒரு தந்தையின் மீது உறுதியான அன்பு இருக்க வேண்டும். தந்தையை தவிர வேறெதுவும் தென்படக்கூடாது. சங்கல்பத்திலும் பாபா, பேச்சிலும் பாபா, செயலிலும் பாபா, அவரது துணை. இவ்வாறு அன்பில் மூழ்கிய நிலையில் இருந்து ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த அன்பான வார்த்தை மற்ற ஆத்மாக்களையும் தந்தையின் அன்பில் கட்டி பிணைத்துவிடும். இவ்வாறு அன்பில் மூழ்கிய ஆத்மாவின் ஒரே ஒரு பாபா என்ற சொல்லே சூ மந்திரத்தை போன்ற வேலையை செய்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.